வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ டிசைன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது அந்த லாவெண்டர் கலர் சாரீ ப்ளவுஸு அதில் அந்த என்ன சொல்கிறது, ஒரு சில்வர் கலர் சரி ஒர்க்கு ஃபுல்லாக அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஒரு சாரீக்கு அந்த ப்ளவுஸ் பாருங்க, அதுக்கு மேட்சாக அது மாதிரி ஃபுல்லாக சில்வர் ஒர்க் கொடுத்து அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அதோட நெக் டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த நெக்கில் ஒரு சின்ன ஹேங்கிங் தொங்க போட்டிருக்கேன், அது எப்படி இருக்குது பாருங்கள். அது பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லையா. அந்த நெக் டிசைனு, நெக்கு, அதில் போட்டிருக்க ஹேங்கிங், அதில் போட்டிருக்க சில்வர் ஒர்க் வந்து சிம்பிள் தாங்க. ஆனால் அதில் போட்டிருக்கிற எல்லாமே அது மாதிரி அதில் போட்டிருக்கிற புட்டாஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாட்டு. இது வரைக்கும் யார் இந்த மாதிரி போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் இந்த புட்டாஸு. நடுவில் பார்த்தீங்கன்னா டியூபிக்ஸ் பீடு கொடுத்து, ரெண்டு சைட்லேயுமே சில்வர் சுகர் பீட் கொடுத்து அதை அந்த புட்டாஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இல்லாமல் ஸ்லீவோட வந்து எண்டுலேயே ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு சும்மா சின்ன ஸ்டோன் ஒர்க்கும், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு சின்ன ஒர்க்கு, ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இந்த பீடு சில்வர் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவுமே அதுலேயுமே அந்த ஸ்லீவ்லேயும் பாருங்கள், அந்த பாதிலையுமே ஒரு சின்ன ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபுல்லாகவுமே கிறிஸ்டல் பீடு யூஸ் பண்ணி அழகான அந்த பீட்ஸு அவ்வளோ அழகாக அதில் ஓனையும் கலெக்ட் பண்ணி வாங்கி எடுத்து இந்த ஒர்க்கை கொடுத்துருக்கேங்க. நிறைய ஸ்டோன் ஒர்க், அதில் நிறைய பீடு ஒர்க்கு, நிறைய ஜர்தோஷி, அது இதுன்னு சொல்லி அதில் என்னென்ன உள்ளே வைக்க முடியுமோ எல்லாம் வச்சு எடுத்து ஒரு ஒர்க்குங்க. அதை போடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க.